வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம பத்மா, பார்வதி, சாரு திட்டத்துக்கு வந்து சீனு அதிரடியா ஒரு ஆப்பு வச்சு விடுறாங்க. அதோட வந்து நான் வந்து சாருவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு வந்து பத்மாவுக்கு மண்டைக்கு உரைக்கும்படியே சொல்லிறாங்க. எனக்கு என்னைக்குமே வந்து மாயா தான் மனைவி அப்படின்னு வந்து சொல்றாங்க. பத்மாவின் திட்டத்த வந்து அறியிறாங்க நம்ம ரகுராம். அதோட பத்மாவ வெளுத்தெடுக்குறாங்க. என்ன மாயாவோட வாழ்க்கையே வந்து இப்படி சாருவ சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாசாக்கலான்னு நினைச்சிட்டியா? ஒரு காலமும் இது நடக்காது. பத்மா வந்து கல்யாணம் பண்ணதுல மாப்பிள, பொண்டாட்டி 2 பேத்துக்கும் சம்மந்தம் வேணும். ஆனா, இங்க பாரு இந்த சீனுக்கு வந்து மாயா தான் வந்து கழுத்துல சீனு தாலி கட்டியாச்சு. மாயா தான் மனைவி. அப்படி இருக்க நேரம் நீ எந்த நம்பிக்கையில திரும்பவும் வந்து சீனுவுக்கு வந்து சாருவ கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருக்க. இதுக்கு சாருவும் உடந்தையா இருந்திருக்கா அப்படின்னு வந்து நினைக்கும்போது அவ்வளோ கேவலமா, அவமானமா இருக்கு. நம்ம குடும்பத்த சேர்ந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு முடிவ எந்த காலத்திலயும் எடுக்க மாட்டா. அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து சாருக்கு திட்டத்த எல்லாம் கேள்விப்பட்டு வெறுக்குறாங்க. அதோட வந்து சாரு இப்பவே வந்து இந்த மாப்பிள்ளைக்கு கழுத்த நீட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து மாயா பார்த்த மாப்பிள்ளைக்கியோட வந்து நம்ம சாருக்கு கல்யாணம் நடக்குதுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா, சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க நம்ம அ சீனுவ வந்து நம்ம சாருக்கு மருதாணி போட்டு விட சொல்றாங்க. அப்படி இப்படி நெருக்கமா கொண்டுட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கா தனா. தனாவுக்கு வந்து கடுமையான கோவம் வருது. மாயா எப்படிதான் அந்த அக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலையே! இவர நம்மளாலே தாங்கிக்க முடியல. எப்படி வந்து சீனு மாமா சாரு கூட நெருக்கமா இருக்கிறது நல்லாவா இருக்கு பார்க்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம இத சீனு மாமா கிட்ட நேரடியா வந்து பேசிற வேண்டியதான் அப்படின்னு வந்து தனா வந்து சீனு மாமாவ தனியா வந்து கூட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க. மாமா இந்த பாருங்க நீங்க வந்து நல்லவங்க தான். ஆனா அத்தை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்கள வந்து சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அத்தை வந்து முடிவாக்கியிருக்காங்க. அதுக்கு பார்வதி சித்தி, இந்த லிங்கம் இவங்க எல்லாமே காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு குடுக்குறாங்க. தனா என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு வந்து நம்ம சீனு கேட்குறாங்க. ஆமா அ மாமா நீங்க வந்து புரிஞ்சுக்கிடுங்க. மாயா அக்காட்ட இருந்து உங்க அம்மா வந்து உங்கள பிரிக்கிறதுக்கு சாருக்கு கழுத்துல நீங்க தான் தாலி கட்டணும்னு தான் இந்த துணி எடுத்து அதை அவளுக்கு சாருக்கு பட்டுக்கு ஏற்றவாறே உங்களுக்கு துணி எடுத்து வச்சிருக்குது. இதெல்லாம் அதுக்கு தான். இப்போவாது புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க வந்து உடனே உங்க முடிவ சொல்லிருங்க மாமா. நீங்க ஆனா எந்த விஷயத்துக்காகவும் மாலையெல்லாம் சாருக்கு நீ தான் போடணும்டா. மாப்பிள்ளையோட தோழன் நீதானே! அப்ப நீ தான் பண்ணணும். அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டு பத்மாத்த கண்டிப்பா வந்து உங்க அம்மா உருட்டுவாங்க. நீங்க அதுலலாம் வசமா சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இனி சார்வ யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாவ. நீங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு உங்க கழுத்துல வந்து தள்ளி விட்டுருவாங்க மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சீனு கிட்ட வந்து நம்ம தனா பேசுறாங்க கெட்டிக்காரத்தனமா. இத பார்த்த உடனே வந்து சீனு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ! இவ்வளோ விஷயம் இருக்கா? மறைமுகமா எங்க அம்மா அப்பாவும் சாரு கூட இல்ல நெருக்கமா என்ன இருக்க வைக்கிறதுக்கெல்லாம் இதுக்கு தானா? அவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு தானா? தனா இனி பாரு நான் உங்க திட்டத்தெல்லாம் எப்படி வெளுத்து வாங்குறேன்னு நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அடுத்த கட்டமா நம்ம தனா சொன்னது மாதிரியே சாரு கழுத்துல இப்ப சீனு தான் மாலை போட போறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம தனா சொன்னது உண்மைதான். நலுங்கு வைக்க ஃபங்ஷன்ல கூட எனக்கு நலுங்கு எல்லாருமே தூக்கி வச்சாங்க. அப்ப எனக்கு இப்ப சந்தேக கண்ணோட்டத்த பார்க்கல. இப்ப பார்த்தா சாருக்கு நான் எதுக்காக மாலை போடணும்? என்ன மாலை போட வைக்கிறாங்க. அப்படி என்ன நான் இளிச்சவாயா? சாருக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இவர்தாம்மா. இவர வச்சே மாலை போட்டு வச்சுக்கிடுங்க. எனக்கு நான் போடணும்னு தேவையில்ல. எனக்கு மாலைய என் கையில தந்தீங்கன்னா, நான் நேரா வந்து நம்ம மாயா கழுத்துல தான் தூக்கி போடுவேன். எனக்கு மாயா தான் மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, மாலைய குடுங்க நான் மாயா கழுத்துல போடுறேன். அப்படின்னு வந்து களை இறங்கிட்டாங்க நம்ம சீனு. என்னடா இவ்வளோ நேரமும் நம்ம சொல்லுக்கெல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இருந்தா, இப்ப என்னன்னா சீனு அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட் ஆன மாதிரியே இருக்கு. எப்படி வந்து இவன் இப்படி மாறிட்டான், எல்லாம் வந்து அந்த மாயா து தூண்டி விட்டுருப்பா அப்படின்னு வந்து மாயைய தப்பா நினைக்கிறாங்க. நம்ம மாயாவோ இந்த மாப்பிள்ளை எப்படியாவது சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி சாரு எங்க வாழ்க்கையிலேருந்தே போயிறணும் கடவுளே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்திருக்க மாப்பிள்ளை லெட்டர் வச்சு எழுதி வச்சுட்டு ஓட மாட்டான். அவனை அதுக்கு முன்னாடியே இங்கேருந்து துரத்தணும். ஏதாவது ஒரு பழிய அவன் மேலே போட்டால் தான் இவன் மாப்பிள்ளைக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து விரட்ட முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நம்ம சாரு வந்து லிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, அப்பா பேசாம மாப்பிள்ளைய கடத்திருவோமா? கடைசி நேரத்தில மாப்பிள்ளை இல்ல. அப்போ இந்த கல்யாணம்
மணமேடை வர வந்துகிட்டு நின்னுட்டு போகக்கூடாது. அதுக்காக வந்து இப்போ மாப்பிள்ளையா சீனு தான் இருக்கான். சீனுவ கல்யாணம் பண்ண வச்சிடணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்துரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நல்ல யோசனையா தான் இருக்கு. எப்படி நம்ம இந்த மாப்பிள்ளைய கடத்த போறோம்? அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா, நம்ம மாயா வந்து நினைக்காங்க, இவங்க எப்படியோ மாப்பிள்ளைய கடத்துது அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டு புரட்டு இந்த லிங்கம் எல்லாம் செய்வாங்க. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. நம்ம பார்த்த மாப்பிள்ளை தான் இது. கண்டிப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு இவன் ஓட மாட்டான். அவங்க செட் பண்ண மாப்பிள்ளை இல்லன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல. அதனால கண்டிப்பா எதையாவது ஒரு தில்லு முல்லு பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் நம்ம ஓரங்கட்டிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுத்துட்டு இருக்காங்கங்க. தனா வந்து நேரா இனி இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது. நம்ம அப்பா கிட்டயும் இத சொல்லி புரிய வைக்கணும். நம்ம பத்மா அத்தையோட திட்டத்த தெரிஞ்சா அப்பா கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. மாயா அக்கா வாழ்க்கையும் பற்றி யோசிப்பாங்க. இவங்கட்ட சொன்னா தான் செல்லுபடியாகும் அப்படின்னு வந்து அவங்க ரகுராம வந்து தனியா வந்து பார்க்குறாங்க. அப்பா உங்கட்ட பேசணும். என்ன சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நேரம் தான் அப்பா வந்து நம்ம பத்மா அத்தை, பார்வதி இவங்க சித்தி எல்லாத்துக்கு திட்டமும் வந்து எப்படியாவது சீனு மாமாவ வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதான் அந்த சாருவுக்கு அப்படின்னு என்ன சொல்ற மாயா ஏற்கனவே மனைவின்னு இருக்கா சீனுக்கு. அதுக்கு பிறகு எதுக்கு கல்யாணம்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டதானா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் நீ தப்பு தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லப்பா உண்மையை தான் சொல்ல நம்ம பத்மா அத்தை இந்த லிங்கத்து கூட சேர்ந்து எப்படியாவது வந்து நம்ம சீனு மாமாவுக்கு 2ஆம் தரமா வந்து சாருவ கல்யாணம் பண்ணி வைக்க தான் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாப்பிள்ளைய எந்த நேரத்துலயும் எப்படி வேணாலும் கடத்தலாம், வாங்கலாம், எதையாவது ஒரு தில்லு முள்ளு பண்ணலாம். நீங்க கவனமா இருந்து இதை நடத்த விடக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இந்தனா அப்படி ஒரு செயலை பத்மா சேர்த்திருந்தா அதுக்கு அவளுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. ஆனா நான் இருக்கிறது வரை மாயா வாழ்க்கையில வந்து சீனு தான். இனி வந்து சாரு எல்லாம் கிடையாது. சாருவுக்கு தான் இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்க. இந்த கல்யாணம் இந்த மாப்பிள்ளை கூட தான் நடக்க போகுது. நீ பார்க்க தான் போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம மகாலிங்கமும் உருட்டி முருட்டி பார்த்து கடைசியில் மாப்பிள்ளையை கடத்தலாம் அப்படின்னு வந்து ஆட்களை வர வச்சுருக்காங்க. அதோட வந்து மாப்பிள்ளை துணியெல்லாம் மாற்றிட்டு வரட்டும் அப்படின்னு வந்து அலங்காரம் பண்ணதுக்காக ரூமில் போக நேரம் மயக்க மருந்தை போட்டு மாப்பிள்ளையை கடத்த போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ரகுராம் வந்து என்ன மாப்பிள்ளையை கடத்தது வேற யாரும் இருக்காது, நம்ம தனா சொன்னால அந்த லிங்கத்தோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ரவுடிகளை அடித்து வந்து நம்ம மாப்பிள்ளையை வந்து காப்பாற்றிடுறாங்க. மணமேடை வரைக்கும் மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்துறாரு. பக்கத்தில் சாரும் வந்துட்டாங்க. இனி எப்படி இந்த கல்யாணம் நிற்க போகுது, நடக்க தான் போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது வந்து சாரு கழுத்தில் இந்த மாப்பிள்ளை தாலி கட்டிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம பத்மா வந்து நிறுத்து, இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு இது என் சீனுவுக்கு சாரு தான் வந்து மனைவியாக வரணும். நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்துட்டு இந்த மாயாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் மருமகளாக இருக்க தகுதி இந்த மாயாவுக்கு இல்லை, சாருவுக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போனா பத்மாவுக்கு பலார்னி ஒன்று வச்சு என்ன நினச்சிட்டு இருக்க, அப்படி ஒன்றும் நடக்க முடியாது. இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை கூட தான் சாருக்கு கல்யாணம் நடக்கும். பத்மா புரிஞ்சுக்கிடாமல் பேசாத. சாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இருக்கா. அது பிறகு எப்படி வேற கல்யாணம் முடியும் அப்படின்னு வந்து பத்மாவை வெளுத்து எடுக்கிறாங்கங்க ரகுரா. வணக்கம் நண்பர்களே.